இயேசு கிறிஸ்துவின் இனியவல்ல நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். இணையத்தின் வாயிலாக இந்த தேவ செய்தியை பார்க்குற இணைந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நேஷனல் லைஃப் சபையின் சார்பிலே நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புது வருடத்திலே நாம் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை இன்றைக்கு பேச சொன்னார். என்னவென்று சொன்னால், விசுவாசிகளுக்கு சொந்தமான செழிப்பு, இதை குறித்து உங்களோடு கூட கர்த்தர் பேச சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா தான் இதில் சொல்லுது. ஹல்லேலூயா. நாம் சிறப்பாய் வாழ வேண்டும், குறைவற்றவர்களாய் வாழ வேண்டும், நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது நம் எல்லோருடைய விருப்பம். நாம் எல்லோரும் அதைத்தான் விரும்புகிறோம். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான், இன்னொரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. தேவன் கிருபையை நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நாம் பல விருப்பங்களை கொண்டவர்களாக இருக்கிறோம், பல வாஞ்சை நமக்குள் இருக்கிறது. நாம் எல்லா விதத்திலும் நன்றாய் வாழ வேண்டும், நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நான் செழிப்பு என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாய் சொல்லுகிறேன். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அதே போல நம்முடைய குடும்ப வாழ்க்கை, அதே போல் மெட்டீரியல் லைஃப் என்று சொல்கிறாங்க இல்லையா, பொருளாதார வாழ்க்கை, அதாவது எக்கனாமிக்கல் லைஃப் அது கிடையாது. நான் சொல்கிறேன் மெட்டீரியல் லைஃப்ன்றது எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு வாழ்க்கை, பெற்றுக்கொண்டதான ஒரு வாழ்க்கை. பொருட்கள் என்றானதே வீடு, வீட்டுக்குரிய தளபாடங்கள், வாகன வசதிகள், இப்படி பல விதமான காரியங்கள். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. இப்படி நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். இதுக்காக அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறோம், வரப்போகிற நாட்களில் நான் வேலை செய்கிறவர்கள், உழைக்கிறவர்களுக்காக நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். நீங்கள் வேலை செய்கிறீர்கள், அந்த வேலையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அந்த வேலையில் நீங்கள் வளர்ந்து பெருக வேண்டும். அதற்குரிய வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை சொல்ல போகிறேன். உழைக்கிறவர்கள், உழைப்பாளிகள், தொழில் செய்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் அந்த வேத படிப்பில் கலந்து கொண்டால் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் எல்லோருமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறோம். விசுவாசாமின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை சத்தியத்தின் வாயிலாக அறியும் பொழுது தான் நாம் நம்மளை மேன்மைப்படுத்தி கொள்ளலாம், மேம்படுத்தி கொள்ளலாம், உயர்த்தி கொள்ளலாம். நாம் விரும்புகிற உச்சங்களை தொட முடியும். ஆனால் நம்ம விரும்புகிறோம், அதிகமாக பிரயாசப்படுகிறோம், நமக்கு கிடைக்குது. சில பேருக்கு அடியோடு கிடைக்குது இல்லை, சில பேருக்கு கிடைக்குது தங்குது இல்லை. சொல்கிறாங்க இல்லையா, பறக்க குலைத்து படுக்க பாய்க்கு வழி இல்லைன்னு. அது மாதிரி சில பேருக்கு காசு இப்படி வருது, எப்படி போகுதுன்னு தெரியாது. இப்படி பல பேருக்கு பல பிரச்சனை. பாருங்கள், இதெல்லாத்துக்கும் ஆரம்பமாக இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 25 பிரசங்கம் பண்ணினா தான் ஒரு அளவுக்கு இந்த செய்தியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும், இந்த சத்தியத்தை தொட முடியும். ஒரு ஆரம்பமாக நான் இன்றைக்கு இதை உங்களுக்கு பேசுகிறேன். வரப்போகிற நாட்களில் விசுவாசிகளுடைய அதிகாரம், அத்தாரிட்டி ஆஃப் த பிலீவர்ஸ், இந்த தலைப்பில் நான் பேசலாம் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த தலைப்பை, இந்த ஒரு காரியத்தை பேசும்படியாக, ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்படியாக கர்த்தர் என்னிடத்தில் ஒரு பாரத்தை போட்டார். ஹல்லேலூயா. இதற்கு கீவேர்ட் திறவுகோல் வசனமாக 3 யோவான் 2வது வசனம். 3 யோவான்னு ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதில் 2வது வசனத்தை இந்த வேளை யாராவது வாசியுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, இது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவானாலே இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இந்த அப்போஸ்தலனான யோவான்ன்றது சும்மா சின்ன ஆள் கிடையாது. அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகவும் அன்புக்கு பாத்திரமான ஒரு சீசன். இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்றவர், இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரைனிங்குக்குள் இருந்தவர். மற்ற சீசர்கள் எல்லாரும், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் இரத்த சாட்சியை மறித்து போனார்கள். ஆனால் இவர் இரத்த சாட்சியை மறிக்கவில்லை. இவர் நீண்ட காலமாய் வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலர். கிட்டத்தட்ட இதை எழுதும் பொழுது அவருக்கு 90 வயசு அப்படி என்று சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட ஆயுசு உள்ள ஒரு தேவ மனுஷன். இவர் நீடித்த நாட்களாய் பல வருஷங்களாய் சபையை கட்டி எழுப்பின ஒரு அப்போஸ்தலர். இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்போ வாசிங்க, இப்போ கவனிங்க. அவர் சொல்கிறார் ஒரு விஷயம். மூத்தவங்க பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அதை நம்ம நின்று நிதானித்து கவனிக்கணும். அவர் சொல்கிறார் ஒரு விஷயத்தை பாருங்க, வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, சொல்லுங்க எல்லாரும், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க. எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து, நான் என்று சொல்லணும். அப்போ தான் உரிமையாக நம்பிக்கை விசுவாசமாக சொன்னால் தான் அது நமக்கு மேலே வந்து பழிக்கும். நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அந்த எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்றது இருக்கு இல்லையா, லைஃப், ரைட்? அது மிக முக்கியமான ஒரு விஷயம். வாழ்ந்து நாம் என்ன சொல்கிறோம்? திருமணத்தில் அல்லது யாரையும் வாழ்த்தக்குள்ள என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? 16 பெற்று பல்லாண்டு முடிங்க வாழ்க, ரைட்? அப்படின்றாங்க இல்லையா? அந்த வாழ்க என்ற அந்த பதம் வந்து செழிப்பு, ப்ராஸ்பர், செழிப்பு என்று குறிக்கிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று சொல்லப்படுகிறது. சொல்லுங்க எல்லாரும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து. எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்னா இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஒன்று ரெண்டு நமக்கு கிடைக்குது. சில பேருக்கு வீடு இருக்கும், சோத்திரம். ஆனால் என்னல்ல, அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. இப்படி எல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு சில குறைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் எல்லாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லாத்தையும் உடையவர்களாக இருக்கணும் என்றது நம்ம விருப்பம். ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை, அப்படி இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு குறைவு நம்மிடத்தில் இருக்கிறது, ஏதோ ஒரு குறைவு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவடத்தில் அந்த மூத்த ஊழியக்காரன், அந்த அப்போஸ்தலன் என்ன எழுதுகிறார்? ஆவியானவர் அவரை கொண்டு என்ன பதிவு செய்திருக்கிறான் என்றால், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ எல்லாவற்றிலும், சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. பக்கத்துக்கு சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய். பார்த்து கண்ணை பார்த்து தொட்டு சொல்லலாம், நீங்கள் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய், நீ எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருப்பாய். அதோட கூட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாரு, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. வாசிங்க வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமா இருக்கும்படிக்கு, சொல்லுங்க எல்லாரும், சுகம். சொல்லுங்க, சுகம், சுகம், சுகம். ரைட்? பாருங்க, வாழ்ந்து எல்லாவற்றிலையும் நீ வாழ்ந்திருக்கணும் என்று சொல்லிட்டு கூடவே சுகத்தையும் அதில் கனெக்ட் பண்ணுறாரு, சுகத்தையும் அதில் சேர்க்கிறாரு. ஏன் புரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நமக்கு வீடு இருக்குது, நமக்கு பணம் இருக்குது, ரைட்? நம்மளோட வீட்டில் இருக்கிற எல்லாமே இருக்கிறது, தேவைப்பட்ட ஆகாரம் இருக்கிறது, ஆகார திரட்சி நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தர் நம்மளோட அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறான்னு வைங்களேன். நமக்கு எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. கார் இருக்கிறது, வண்டி இருக்கிறது, நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்ல உத்தியோகம் இருக்கிறது, நல்ல கணவன் இருக்கிறான் அல்லது நல்ல மனைவி இருக்கிறாங்க, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறது என்று வைங்களேன். ஆனால் அவருக்கு சரீரத்தில் வியாதி இருந்தா, எல்லாம் இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு வியாதி இருக்கும் என்று சொன்னால், ஒரு கொடிய வாதை அவரை தாக்கி பிடித்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால், அவரிடத்தில் ஏதாவது ஒரு விதமான, அது கேன்சராக இருக்கலாம் அல்லது என்ன கொடிய நோயாக இருக்கலாம், அஸ்மாவாக இருக்கலாம் அல்லது என்ன,
இந்த சொல்கிறாங்க இல்லையா, டெங்கு அது இதுன்றெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ரைட். இப்படிப்பட்ட கொரோனான்றாங்க. இப்படிப்பட்ட எந்த வியாதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் என்னாகும்? வீடு இருந்து என்ன பிரயோசனம், பணம் இருந்து என்ன பிரயோசனம், நல்ல மனைவி கணவன் பிள்ளைகள் இருந்து என்ன பிரயோசனம், நல்ல விஷயம் இருந்து என்ன பிரயோசனம்? அனுபவிக்க முடியாது இல்லையா? சுகம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றையும் நம்ம அனுபவிக்க முடியாது. சொல்லுங்கள், சுகம் இல்லைன்னா, சுகம் இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது, எதையும் அனுபவிக்க முடியாது. கவனிங்க, அந்த ஊழியக்காரனை கொண்டு ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய், அதுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்றார். அப்ப தேவனுடைய சித்தத்தை அந்த மூத்த ஊழியக்காரன் பதிவு செய்கிறார். பரலோக தேவனுடைய சித்தம் என்னது? நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, என் தேவனுடைய சித்தம், என் தேவனுடைய சித்தம். அந்த என்னென்று சொல்லக்குள்ள சும்மா கெத்தா சொல்லணும் பாருங்க, உரிமையாக சொல்லணும். என் தேவனுடைய சித்தம், என் தேவனுடைய சித்தம், என் பரலோக பிதாவினுடைய சித்தம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாய் இருப்பதே. ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய விருப்பம் அதான். பாருங்க, நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். இதை அறிஞ்ச அந்த அப்போஸ்தலன் யோவான் இதை எழுதுறாரு. எனக்கு அருமையானவர்களே, இந்த சபைக்கு கர்த்தர் கிருபையாய் என்ன தலைமை போதராக வச்சிருக்காரு. இந்த சபையில் ஊழியக்காரர்கள் நாங்கள் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் எனக்கு இருக்கிற விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும். கரங்களை தேடி கர்த்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் நீங்கள் விரும்ப வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னதே? நானும் என்னுடைய வீட்டாரும், நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னவா இருக்கணும்? தப்புன்னு சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது, உங்கள் ஒவ்வொருவரை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஆவியானவர் சொன்னார், நீ உன்னுடைய சபை மக்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் அதே மாதிரி நீங்களும் விரும்பணும். என்னதே? உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அதோடு கூட மற்றவர்கள் எல்லோரும் என்னதே? அதே விதமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து அவங்க என்னவா இருக்கணும்? சுகமாக இருக்கணும் என்று நீங்கள் வாழ்த்தணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி யோசிக்கிறோம்? இவன் என்ன சொன்னான், அவன் என்ன சொல்கிறான்? நம்மளோட கண்ணுக்கு சில வேளைகளில் சில விதமான குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியுது பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறை குற்றம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. குறை குற்றம் இல்லாத சபையும் இந்த உலகத்தில் கிடையாது. இது நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்து? உங்களுடைய கவனத்தை, உங்களுடைய ஃபோக்கஸை சரிதானே அவன் டைவர்ட் பண்ணுறான். அவன் வேறு பக்கத்துக்கு திருப்புறான், வேறு பக்கத்துக்கு திருப்புறான். இதில் நீங்கள் கவனமாக இருங்க, இதில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களிடத்தில் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் என்னை கொண்டு என்னை கேட்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னதே? உன்னுடைய கவனம் எல்லாமே பரலோக பிதாவினுடைய சித்தமாக இருக்கிற எல்லா விதமான வாழ்க்கைக்குள்ளும் அதை அனுபவிக்கக்கூடிய சுகத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதில் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அப்படி செய்கிறது ரொம்ப கஷ்டம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு லேசு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை பிரியமானவர்களே, இதுதான் லேசான விஷயம். நாம் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவன் அவர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். சொல்லுங்கள், என் ஆண்டவர், என் தேவன், என் பரலோக பிதா, என் இயேசு
நான் ஆசீர்வாதமாய் வாழ்வதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பிரைஸ். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்ம சுகமாய் இருக்கணும். பாருங்க, இது அவருடைய திருவுள்ள சித்தம். இது அவருடைய சித்தம். நம்முடைய தேவனிடத்தில் எந்த விதமான தீங்கும் கிடையாது பிரியமானவர்களே. அவர் நம் செழிப்பாய் சுகமாய் வாழ வேண்டும். இன்னொரு கேள்வி கேளுங்களேன், என்னத்துக்கு சுகம் கொடுக்கணும்? எதுக்காக அந்த சுகத்தை கொடுக்கணும்? நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். என்ஜாய் என்று சொல்கிறாங்க இல்லையா? நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சுகத்தை தேவன் கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, தேவன் இன்றைய காலையில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் அதுதான். தேவன் விரும்புகிறார் நாம் செழிப்பாய் வாழ வேண்டும். அதை சுகத்தோடு அனுபவிக்க தேவன் விரும்புகிறான். ஆனால் பிசாசு பாருங்கள், அதையும் இதையும் கொண்டு வந்து போட்டு நம்மளை தடுக்கிறான். நம்மளோட கவனத்தை வேறு பக்கம் திருப்புறான். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனையில் வேறு பக்கம் திருப்புறான். நம்முடைய உள்ளந்திரியங்கள் மற்றவர்களுக்கு பிழையா படம் போட்டு காட்டப்படுது. நிறைய பிரச்சனைகள் பாருங்கள், நிறைய பிரச்சனைகள். இதிலேயே நம்மளோட கவனம் இருக்கிறது. இதிலேயே நாம் என்ன பேச ஆரம்பிக்கிறோம். இதையே நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறோம். ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கவலைப்படுறதுனாலே நீங்கள் ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு இன்ச்சை கூட்ட முடியாது. இது நான் சொல்ல, வேதம் சொல்லுது. இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வேதம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறவருக்கு அப்படின்னாலே உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுதுன்னா, நானே நீ நிறைவாக வாழ்ந்து சுகத்தோடு அதை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் வேதம் அப்படி சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்களை குறித்து கொஞ்சம், அதாவது உண்மையிலேயே பியோர் ஹார்ட்டோட, உண்மையான ஒரு உள்ளத்தோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? அது உங்களுக்கு ஒரு பெயினாக இருக்கு இல்லையா, ஒரு வலியாக இருக்கு இல்லை? அது உங்களோட வாழ்க்கையில் வந்து என்னது, அதாவது இந்த விரல் இந்த நுகத்துக்கு சதைக்க முடியல, சொருவின ஒரு முள்ளு மாதிரி நொதிச்சு கொண்டு இருக்குல்ல. சில பேர் நீங்கள் சொல்ல, சரி எனக்கு அதை பற்றி எல்லாம் காணல, நான் கத்தர் ஒப்பு கொடுத்தேன். ஏன் ஒப்பு கொடுத்த? நீ உனக்கு அது தேவை இருந்தபடியே தானே, குறைவு இருந்தபடினால தானே, அது உனக்கு அவசியம் என்றபடினால தான் நீ தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒப்புக்கொள்ளு. சில பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை தெரியுமா, நம்முடைய குறையை நாம் ஒத்துக்கொள்றது இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கா, அதை ஒத்துக்கொள்றது இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சபையில் தேவ ஜனங்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களுடைய அபிப்பிராயம், அவருடைய நம்பிக்கை தவறான மோட்டிவ் அல்லது தவறான நம்பிக்கைகள். இதை அவங்க உறுதியாக பிடிச்சி திருக்கிறான், உறுதியாக அவங்க பிடிச்சி வச்சு திருக்கிறான். எப்படி? சில பேர் சொல்கிறாங்க, நல்லா கவனிக்கணும் நான் இப்போ சொல்கிற விஷயங்களை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, தரித்திரத்தை அது தேவ பக்திக்குரியதாக நினைக்கிறார்கள். சொல்லுங்கள், தரித்திரத்தை சிலர் தரித்திரத்தை தேவ பக்திக்குரியதாய் நம்புகிறார்கள். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பாருங்கள், நீங்கள் சில பேர்கிட்ட பேசி பாருங்கள். 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசிகள் இருக்கிறவங்ககிட்ட கூட போய் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, என்னது அது என்னுடைய தலை எழுத்து பாஸ்டர், அது என்னுடைய தலை எழுத்து. தேவன் எனக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறார். தேவன் எனக்கு என்னதே அப்படித்தான் வச்சிருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்த சிலுவை, அது தேவன் எனக்கு கொடுத்த என்னதே அது சிலுவை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் தன்னைத்தானே வறுத்து அனுதினமும் தன் சிலுவையை சுமக்கணும் பண்ணுறதுக்கு அவங்க அதை அப்படி எடுத்தாங்க. என்னது இந்த துன்பம், இந்த குறை, இந்த வேதனை, இந்த கஷ்டங்கள், இந்த நஷ்டங்கள், இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த சிலுவை. இதை நான் சுமக்கிறது, இதை நான் சகித்து கொள்ளுகிறது தேவனுடைய பார்வையில் அது ஆவிக்குரிய பக்தியாக இருக்கிறது என்று நம்புகிறார்கள். பல பேர் அப்படி போதிக்கிறாங்க.
பல பேர் அப்படி போதிக்கிறாங்க. கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கி சில பேர் கம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, அதுக்கு ஒத்து போய் விட்டார்கள் அந்த அந்த கொள்கைக்கு. என்ற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், என்ற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். குறை சொல்லுவேன், போதுமென்ற மனதோடு இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. சரி, நான் போதுமென்ற மனதோடு நான் இருக்கிறேன், எனக்கு இந்த குடிசை போதும், எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தின் படி என்ன ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்? நீ தரத்திரத்துக்கு இணங்கி வாழண்டு தேவன் விரும்புகிறாரா? சொல்லுங்க. கிடையாது. தரத்திரத்துக்கு இணங்கி வாழண்டு தேவன் விரும்பினது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? இந்த தரத்திரம் தேவ பக்திக்குரியதாக நினைக்கிறோம். இந்த குறைவுகளோடு நாம் வாழ்கிறது, இந்த குறைவுகளோடு நாம் வாழ்கிறது, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி என்று நினைக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிடையாது, அது தப்பு. அப்படி கிடையாது. தேவன் நானும் நீயும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்க. உபாகமம் 8:18 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாசிங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவர். பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்க எல்லாரும். என் தேவன், என் ஆண்டவர், என் பிதா, என் இயேசு ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தருகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வச்சாமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேசுறார் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு நாம நம்புறோம், தரித்திரம். இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் இப்படி பிரசங்கம் பண்றாங்க. சரி, இதை கேட்டுட்டு இதை நம்பிட்டு இருக்கிற கூட்டம் இருக்கு. அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? தரித்திரமாக இருக்கிறவன் பாக்கியவான் என்ற ஒரு செய்தி நான் கேட்டேன் பாருங்க. தரித்திரமாக இருக்கிறவன் பாக்கியவான் என்றாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படிக்கு அவரே எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறார்? சொல்லுங்க, பலத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, பலத்தை கொடுக்கிறார். என் ஆண்டவர் நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும்படிக்கு எனக்கு பலன் கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆனால் நம்ம மக்கள் என்ன யோசிக்கிறோம்? நம்ம மக்கள் என்ன யோசிக்கிறோம்? தரித்திரம்தான் ஆவிக்குரிய பக்தி. தரித்திரமாக இருக்கிறது, அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது ஆண்டவர் சில பேருக்கு கொடுக்கிறார் பிரதர், சில பேருக்கு ஆண்டவர் அதை கொடுக்கறது இல்லை. எங்கள் சபையில் இருக்கிற சில பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆனால் என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இல்லை. ஆனால் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற திவ்ய சிலுவை. பிசாசு சொல்கிற பொய் அது. ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒரு விதமாக இன்னொருத்தனுக்கு இன்னொரு விதமாக கொடுக்கறது கிடையாது. விசுவாசாமின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் இப்படி தான் சொல்லுது பாருங்க. ஆண்டவர் நாம் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, சுகத்தோடு அதை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும். நான் அதை நம்புகிறேன், எல்லாம் செய்கிறேன், சரி, நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் முழுக்க ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம்? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஏன் தேவன் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஏன் தேவன் விரும்புகிறார்? அவருக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் நான் நீ நல்லா இருக்கணும் என்றது? அப்போ பாருங்க, முதலாவது பிரச்சனைக்கு சொல்லிடுறேன். ஏன் நம்மளோட வாழ்க்கையில் நாம் அதை பெற்றுக்கொள்வது இல்லைன்னா, நாம் வசனத்தை அவர் சொன்னதை நாம் பிடிக்கிறது இல்லை,
நம்ம புத்திக்கு ஏற்றபடி, நம்மளோட அறிவுக்கு ஏற்றபடி நாம் ஏதோண்ட பிடிச்சி வச்சுருக்கிறோம், ஏதோண்ட பிடிச்சி வச்சிருக்கிறோம். நாம் தவறான விஷயங்களை நாம் மனசில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். தவறான விஷயங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். தவறான விஷயங்களையே நாம் இறுக்க பிடித்து கொண்டிருக்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. அதனாலே தேவனுடைய சித்தம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு மேலே வந்து பழிக்கிறது இல்லை. அதை நாம் பெற்று அனுபவிக்கிறதே இல்லை. ஏன்னா நாம் ஒரு பழிச்சு இல்லை, நாம் ஒரு கொள்கை இல்லை, நமக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பில் நாம் ஒரு சில விஷயத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் போதார் மாதிரி நாங்கள் போதிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இதுதான் சத்தியம், இதுதான் காரியம், ரைட். இதுக்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறோம், இதுதான் கர்த்தர் இந்த சபையில் ஊழியர்களை வைத்திருக்கிறான். உங்களுக்கு புரியாதது, உங்களுக்கு தெரியாதது, நீங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கீங்களோ, இன்றைக்கு நாம் அந்த பிரச்சங்கம் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணி? ஆனால் இரவு முழுதும் நான் காத்திருந்து கர்த்தர் சமூகத்தில் இருந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்து பேசுகிறேன். ஏன்? ஆண்டவருடைய சித்தம், தேவனுடைய சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற தேவ செய்தியை நாங்கள் பேசுகிறோம். சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, ஓ இது பாஸ்டர் நமக்கு தான் அடிக்கிறாரு, இல்லாட்டி ஆளால் பார்த்து சிரிச்சு தான் இது அங்கே அடி உழுது அப்படின்னு நீ நினைக்கிற. பெரியமன்னவர்களே, வெரி சாரி, உங்களுக்காக எனக்கு அளவ முடியலை, அதே நேரம் உங்களை பார்த்து சிரிக்கவும் முடியலை எனக்கு. அப்படியா நாக்கள்? அது ஒரு விதமான கைடிங், பிசாசோட ஒரு கைடிங். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவன் பேசும் பொழுது அது உனக்கண்டு நீ கேட்கணும். யாரெல்லாம் தேவ செய்தி, மனுஷனை பார்க்க என்ன பார்க்காதீங்க. என்ன பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு நிறைய குறைகள் தெரியும், நிறைய குறைகள் இருக்கு. சில உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்னுடைய இருக்கு. அன்றைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, உங்களோட ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கலை. அவன் சொன்னாங்க, என்ன இருக்க விஷயம் உங்களுக்கு பிடிக்கலை, அதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் இந்த ஷர்ட் போடுறது, ஷர்ட்டை வெளியே விட்டு வர்றது, கேஷுவலாக வர்றது, அது எனக்கு பிடிக்கலை. இன்னொரு ஆள் சந்தோஷம், உனக்கு பிடிக்கலை. இதை ஏன் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, என்னெல்லாம் இருக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது, உங்களில் இருக்கிற சில விஷயம் எனக்கும் பிடிக்காது. ஆனால் காரியம் மேட்டர் அது இல்லை. தேவ சமூகத்தில், தேவனுடைய பார்வையில் நாம் எங்கே இருக்கிறோம், இடத்த இருக்கோம், எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதை வசனத்தின் வழியாக, பிரசங்கத்தின் வழியாக நீங்கள் கேட்கணும். அதை கேட்டு இது எனக்குரிய செய்தி தான் என்று நீங்கள் உள் வாங்குவீங்க என்று சொன்னால், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நான் பிரசங்கம் பண்ணுற கர்த்தருடைய வார்த்தை அதை வேலையை செய்யாமல் திரும்பாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவரோட வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை காலையில் அதிகாலையில் இறங்குற பனியை போல, மழையை போல இறங்கி அது பூமியை நினைத்து அதில் விதையை நினச்சி அதை முளைப்பித்து அது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது போல என்னுடைய வார்த்தை என்னத்துக்காக புறப்பட்டுச்சோ அதை செய்யாமல் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனம்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் அந்த புல்பீட்டுக்கு வரக்குள்ள எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் பிரசங்கம் பண்ணுற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அது வீணாக திரும்பாது. என்றைக்கு இருந்தாவது அதில் வேலையை முடிச்சுட்டு தான் அது திரும்பும் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் உண்பாடு. ஆனால் எனக்கு விசுவாசம் என்னது, வசனம் ஒரு நாள் வேலை செய்யும். ஹல்லேலூயா. எப்படி பாச சொல்கிறீங்க? கர்த்தர் பதிவு செய்து வைத்திருக்கிறான், வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு விஷயம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களோட வாழ்க்கையை டிசைன் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றுது. இன்னைக்கு இந்த சபையில் பல பேர் இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு, உங்களோட புத்திசாலித்தனத்துக்கு, அதாவது உங்களுடைய தன்னம்பிக்கை கொண்டு உங்களோட பலத்தில் செஞ்சு நீங்கள் எப்படி மாட்டினீங்க, எப்படி பிரச்சனைக்குள்ள போனீங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? எனக்கு தெரியும் பிரியமானவர்களே, எனக்கு தெரியும். உங்களை பற்றி நான் சொல்ல, எனக்கு தெரியும். எந்த முத்தல் தனத்தில், எந்த அகராயத்தனத்தில், எந்த இருமாப்பு தனத்தில் நான் மனுஷியத்தில் எடுக்கிற சில விஷயங்கள் என்ற மூக்க உடைச்சிருக்கேன் எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது தெரியும்.
அது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக தான் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, நடத்துதலுக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தர் நம்மளை நடத்தணும் பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எண்ணத்தில் நடத்துகிறார். தரித்திரத்தில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேரம் உங்களை நிறுத்தும்படிக்கு ஆவியானவர் என்னை கொண்டு பேசுகிறார். விசுவாசாமே சொல்லும். கர்த்தர் உங்களிடத்தில் அவ்வளோ கேராக இருக்கிறார், அவ்வளோ கர்சனையாக இருந்து பேசுகிறாரு. அப்போ நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெறலை? நாம் அதை தெரிந்து கொள்ளவில்லை, நாம் அதை உள்வாங்கவில்லை, நாம் அதை கேட்கல. பாருங்கள், இன்றைக்கும் 50 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 1000த்துக்கும் 5000த்துக்கும் நாம் என்னது, நாம் 4 பேரை நம்பித்தான் இருக்கிறோம், கேட்டு தான் இருக்கிறோம். இங்கே வாங்கி எங்களை கொடுத்து, அதில் வாங்கி இங்கே கொடுத்து, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. பாருங்கள், இது தப்பு. இது என்னது? இது தப்பு. இது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. ஆனால் பிசாசுக்கு விருப்பம் என்னது? உங்களை இப்படியே சிக்க வச்சு வாழ்நாள் முழுக்க நீங்கள் இப்படியே சிக்குண்டு இப்படியே உங்களோட வாழ்க்கையில் ஜோச்சு அவன்கிட்ட கதை கேட்டு இவன்கிட்ட கதை கேட்டு அப்படி கேட்டு இப்படி கேட்டு உங்களோட வாழ்க்கை போகணுமென்னே என்னது பிசாசு விரும்புகிறான். ஆனால் உங்களுக்கு அது புரியுதில்லை. ஏன் புரியுதில்லை? நாம் அதை பிடித்து வைத்திருக்கிறோம். அதான் நான் சொல்ல வரேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்கள் ஓப்பன் ஆகலை, இன்னும் சின்ன விஷயங்கள் நமக்கு வரலை. நாம் நமக்குன்ற ஒரு கொள்கையில் பிடிச்சி வச்சு திரிக்கிறோம். அதை விட்டுரு. தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, வந்து போன இந்த தாளமுக்கங்கள் எல்லாம் மாறி திரும்பி மட்டக்களப்பு பக்கம் திரும்பி இருந்தால் இன்றைக்கு பல பேருக்கு வீடு இல்லை. வீடு இருக்கிறவர்களுக்கு முக்காவாசி பேருக்கு கூரை இருக்காது. ஆனால் கடவுள் கிருபையாக நம்மளுக்கு இந்த சபை கூறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்ன தேவன் பேச வேண்டும், தேவன் விரும்புகிறார். உனக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறார். தேவன் அப்படி எங்களை கொண்டு உங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். சில வேளை நீங்கள் யோசிப்பீங்க, பாச நீங்கள் சொன்னாலும் சொல்லாடி நாங்கள் யூடியூப்பில் கேட்டுக்கொள்ளும். தருத்திரம். ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் இப்படி இன்னொரு அப்பாவோட சொத்தை சாப்பிட மாட்டான், கௌரவமாக தான் இருப்பான். 1000 பேர் உனக்கு பேசலாம், 1000 யூடியூப்பில் நீ 1000 மெசேஜ் நீ கேட்கலாம், நீ கேட்டுக்க. ஆனால் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற சபையில் சொல்கிற செய்தி தான் தேவன் உன்னை நடத்துகிற செய்தி. அதை நீ புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கு இதெல்லாம் ஒரு 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 விதமான நடத்தலுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறான், நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதே கிடையாது பாச. ஏன்னா நான் வீட்டில் இருந்து என்னது நான் சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன். அது சும்மா இல்லை, இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர் சர்ச்சில் நடக்கிற சர்வீஸில் நான் அட்டன் பண்ணுறேன். ஏண்டா உனக்கு தலையடி காய்ச்சல், உனக்கு ஒரு பிரச்சனைண்டா அவிக்கிற உத்தரவாமடுத்த அவர் அங்கேருந்து இறங்கி வருவாரா? ஏய், கேட்குற விலங்கு தான் அவங்க அங்கேருந்து இறங்கி வருவாங்களான்றேன். இல்லைல்ல, நாங்கள் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உத்தரவாதம் இருக்கிறது. சில பேருக்கு அந்த விவசாயே கிடையாது, அந்த விவசாயே கிடையாது. எவனாவது ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்றது, நான் இந்த மற்ற புறமாக தான் கூப்பிட்ற மாதிரி யாரோ ஒரு ஐயரையோ ஆரையோ ஒரு பூசாரியோ ஆரையோ ஒரு சாஸ்திரியை கூப்பிட்டு தண்டை கர்ம காரியங்களை முடிச்சு தான் அவனுக்கு ஏதோ கொடுத்து அனுப்புகிற மாதிரி இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கிடக்கு. இனி இந்த சபை இந்த வருஷம் அப்படி போகாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்க எல்லாரோடையும் பேசுவேன். இனி இந்த சபை அப்படியெல்லாம் போகாது. பாருங்கள், இருக்கிறவன் சரியாக இருந்தால் சிதைக்கிறவன் சரியாக சிதைப்பான்ட்டு ஊரவன் சொல்கிறான். அது மாதிரி தான் நீங்களும் ஒழுங்காக இருக்கணும். ஏன் நான் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்கிறேன்? நீ வாழ்ந்து சுகமாக இருக்கணும், நீ அனுபவிக்கணும் வேண்டாம். கர்த்தர் சித்தத்தின்படி உன்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்து நீ வாழணும். எனக்கு அருமையானவர்களே, இதை நான் சொல்கிறது உங்களுக்கு சில வேளை பெயின்ஃபுல்லாக இருக்கலாம், வலியாக இருக்கலாம், நல்லது. சில கருத்துக்களும் விமர்சனங்களும் நம்மளை செதுக்குமே ஒழிய நம்மளை உடைக்காது. இன்றைக்கு இதில் நான் பேசுகிற பொழுது நான் கடிந்து கொள்வது உங்களை செதுக்கி உங்களை உருவாக்குமே ஒழிய உங்களை உடைக்காது. அது சீசத்துவ ஆவி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அது. விதண்டா வாரத்தில் மண்டை பெருத்தவங்களா உழுவமை மாதிரி தலை பெருத்தவங்களா இருக்கிறவங்களுக்கு இது செல்லாது. கேட்குற எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், இணையத்திலிருந்து கேட்குறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, சீசத்துவம்ன்றது அது வேறு. அது கற்றுக்கொள்ளுகிறது, அடங்கி இருக்கிறது, கீழ்ப்படுகிறது. அதுக்குள்ளே நீங்கள் வரணும். ஏன் இப்படி சொல்கிறேன்டா, அப்போ தான் என்னது
கர்த்தர் உன்னை நடத்துகிற இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு நேராக சுகத்துக்கு நேராக உன்னை நடத்துறதுக்கு பேசுகிறேன் இல்லையா, அதுக்கு நீ கமிட் பண்ணால், அதுக்கு ஒப்பு கொடுத்தா, அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நீ இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கும். இல்லை எத்தனை பேர் நோட் புக் பென் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள், எழுதக்கூடியவங்களை கேட்குறேன். நோட் புக் பென் வச்சுருக்கியா? வாரத்தில் இருந்து எல்லாரும் எழுதக்கூடியவங்க எல்லாரும் நோட் புக் பென் கொண்டு வரும். ஒவ்வொரு தேவ செய்தியும் நீங்கள் குறிப்பெடுக்கணும். இங்கே இருக்கிறாக்களும் தான் எல்லாரும் எழுதுங்க. என்ன உனக்கு ஒரு தாகம் இருந்தால், உனக்கு ஒரு வாங்கி இருந்தால், ஃபேஸ்புக்கை பார்த்து லைக் பண்ணுறல்ல, ஷேர் பண்ணுறல்ல, கமெண்ட் பண்ணுறல்ல, நீ ஏதோ ஒன்று எழுதுறல்ல அதில். அப்போ உனக்காக கர்த்தர் உன்னுடைய நீ ஆசீர்வாதமாய் செழிப்பாய் சுகமாய் வாழ வேண்டும் என்று தேவன் எங்களை கொண்டு பேசும் பொழுது நீ அதை பதிவு செய்யணும் இல்லையா, அதை நீ எழுதணும் இல்லையா. நீ எழுதும் பொழுது என்ன நடக்குது? சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி என் ஆத்மாவில் அந்த சத்தியத்தை எடுத்து திரும்ப வைக்கிறேன். உங்களோட கபடில் இருக்கிற ஏன் உடுப்பை நீங்கள் இப்படி எடுத்து திரும்ப செட் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி நீ கேட்குற வசனத்தை திரும்ப எழுதும் பொழுது அதனுடைய மனசில் நீ திரும்ப தூக்கி அதை திரும்ப வைக்கிறேன் என்ற அர்த்தமா. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது பாருங்கள், அதெல்லாம் கிடையாது. எதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் உனக்கு வாழ்க்கை உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஆசீர்வாதமாக சுகமாக இருப்பதற்கு கர்த்தர் காரியங்களை வைக்கிறான். அதை நீ பதிவு செய், அதை உள்வாங்கு, அதை நீ அப்பியாசி. மற்றதெல்லாம் வேணாம். நீ நல்லா இருக்கணும்ட்டு கடவுள் விரும்புகிறான். நீ செழிப்பாக இருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும் தேவன் விரும்புகிறான். நீ ஒரு அழகான ஒரு மனுஷனா, ஒரு அழகான ஒரு ஒரு இஸ்திரியா நீ இருக்கணும். அது ஆண்டவருடைய ஒரு மாஸ்டர் பிளான் பாருங்கள், அவருடைய திருவுள சித்தம். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஆசீர்வாதத்தை சுகத்தை தயவு செய்து நீங்கள் விரும்பணும். தரித்திரத்துக்கு கம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா, நானும் நீயும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்து சுகமாக இருக்கணும் பண்ணி அவர் எங்களுடைய தரித்திரத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில் அவர் தரித்திரராக இருக்கிறார். நீங்கள் அதெல்லாம் சிந்திக்கிறதே கிடையாது இல்லை, அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறார்ன்றதை நம்ம நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. அதை நீ நம்புவேன்னா, அதை விசுவாசிப்பேன்டா, அதுக்கு உன்னுடைய ஒப்புக்கொடுத்தல் இருக்கும் என்று சொன்னால் நீ தரித்திரத்தை வெறுக்க முடியும். தரித்திரத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணணும் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? தரித்திரத்தை நம்ம வெறுக்கணும். தேவன் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். தரித்திரத்தை பிடித்து கொள்ள வேண்டாம், அதோடு ஒத்துப்போக வேண்டாம், அதோடு ஒத்துப்போக வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிங்க திரும்ப உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, ரெண்டாவது கேள்வி நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தேவன் ஏன் எங்களை செழிப்புக்குள் சுகத்துக்குள் நடத்த வேண்டும்? ஏன் தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை தேவன் எங்களுக்கு தர வேண்டும்? என்னத்துக்காக ஆண்டவர் நமக்கு தரணும்? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, அதில் தான் பதில் இருக்கு. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் படிக்கு அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய உடன்படிக்கையை என் ஆண்டவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு எனக்கு பலன் தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை தர்றார். கரங்களை தடி கத்திரமயப்படுது. பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் பாருங்க, என்னது ஆண்டவர் சில பேருக்கு தான் கொடுப்பார், சில அப்படி கிடையாது பாருங்க. அவர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் என் இயேசு என்னோடு
இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையிலே உறுதிப்படும்படிக்கு, ஸ்திரப்படும்படிக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ பெர்ஃபெக்டாக இருக்கிறபடினாலே, நீ யோக்கியமாக இருக்கிறபடினாலே, நீ உத்தமாக இருக்கிறபடினால அவர் இதை செய்ய வரல. அவர் எங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரத்தத்தோடு கூட உடன்படிக்கை. என்றைக்கு நீ இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டியோ, என்றைக்கு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று நீ சொன்னியோ, அன்றைக்கு அவர் ரத்தத்தினாலே நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு உண்டான எல்லாவற்றுக்குடைய சுதந்திரவாளி நீதான் என்று ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்கிறான். அந்த உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தும்படிக்கு தான் அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த அப்பா மாதிரி இருக்கீங்கல்ல, தாப்பமார், உங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, வளர்ந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, அல்லது அவங்க வளர்ந்து நல்ல செழிப்பான நிலையில் இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து உங்களோட பிள்ளையை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா உங்களோட பிள்ளைகள் அவ்வளோ நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல பண வசதி, நல்ல பொருள் எல்லாம் இருக்கிறது. மற்றவங்க பார்த்து அந்த பிள்ளைகளை பாராட்டும் பொழுது, அந்த பிள்ளைகளை குறித்து ஆச்சரியப்படும் பொழுது தகப்பன்மார் நமக்கு பெருமையாக இருக்குமா இல்லையா? பெருமையாக இருக்கும் இல்லை? ஆனால் அதே நேரம் நம்மளோட பிள்ளை ஊதாரித்தனமா, தாண்டோடித்தனமா, இல்லாட்டி ஒரு அடங்காதவண்ணா, ஒரு நாசமோசம் உள்ளவண்ணா, 4 பேருக்கு முன்னால் போய்த்து அங்கே 5 ரூபா 2 ரூபா 3 ரூபா வாங்குறவண்ணா, சரி, அல்ல வீட்டில் இருக்கிறதையே திருடுறவண்ணா, அப்படிப்பட்டவண்ணா இருக்கும் பொழுது மற்றவங்க வந்து என்னது, ஏன்ப்பா உங்கள் பிள்ளை இப்படி இருக்கான், கொஞ்சம் பார்த்துக்க, ஸ்கூல் டீச்சர் வந்து உங்கள் பிள்ளை அப்படி இருக்கான் பார்த்துக்க, பக்கத்தில் இருக்கான் சொல்ல உண்ட பிள்ளை அப்படி பண்ணுறான் பார்த்துக்க, இப்படி ஒரு விதமாக சொல்லும் பொழுது அப்பாவுக்கு அது எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும் இல்லை? அவமானமாக இருக்கும் இல்லை? எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நாம் செழிப்பாய் சுகமாக இருப்பது அவருக்கு பெருமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமையாக இருக்கிறது. நீ ஆசீர்வாதத்தை விரும்பணும், நீ சுகத்தை விரும்பணும், அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும் என்று நீ விரும்பணும், இருக்கணும் என்றே நீ விரும்பணும். அப்படி நீ விரும்புறது உனக்கு மிக முக்கியம். பிரியமானவர்களே, நீ விரும்புகிறதே உனக்கு மிக முக்கியம். இன்றைக்கு மோசோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொன்னார் பாருங்கள். யாத்திரா 3:13 நினைக்கிறோம், வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கின்றேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்லுவாயாக என்றார். ஆமென். 18 அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்போது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். சரி பாருங்க, இதில் மோசே ஆண்டவர் அழைக்கிற நேரம் மோசேக்கு கேட்குறாங்க, இவங்க எல்லாம் நீ யாருன்னு கேட்பாங்களே, யார் ஒன்று அனுப்புனது, யார் கடவுள்னு கேட்பாங்க. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மாற மாட்டேன், நான் மாறாத தேவன் என்று அவர் சொல்கிறார். நான் அன்றைக்கும் அப்படி தான், இன்றைக்கும் அப்படி தான், இனியும் அப்படி தான், நாளைக்கும் அப்படி தான், நான் மாற மாட்டேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மாறாத தேவன். நீ ஆசீர்வாதமாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு மாறிடுவாரா சொல்லுங்க? இன்றைக்கு மாறிடுவானா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நம்மளை விட்டு போயிட்டாரு, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கலை, தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்கல, தேவன் நம்மளோட முகத்தை என்னது நம்மளை பார்க்க வேற எங்கேயோ பார்த்திருக்கார், இப்படி நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், கிடையாது. தேவன் மாறுகிறதே கிடையாது. தேவன் மாறுகிறதே கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீட்டில் பாலும் தேனும் உண்டாகணும் என்று நீங்கள் காலையில் அறிக்கை பண்ணுறியா? நான் பாலும் தேனும் என்னது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாலும் தேனும் மட்டும்தான் அங்கே இருக்குமா?
உன் வாழ்க்கைக்கு அடிப்படையாக எதெல்லாம் தேவையோ அது அத்தனையும் உனக்கு உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட தேசத்தில் நான் உன்னை கொண்டு போய் விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு இந்த காலையில் நம்ம எழும்பணுன்னே நம்முடைய வீட்டை பார்த்து, நம்மளை பார்த்து, நம்முடைய குடும்பத்தை பார்த்து நீ ஆசீர்வதிக்கணும். இந்த வீட்டில், இந்த தேசத்தில் தேவனுடைய செழிப்பு உண்டாயிருப்பதாக, என்னுடைய குடும்பத்தில் செழிப்பு உண்டாவதாக, அதை அனுபவிக்கிற சுகம் எனக்கும் என் வீட்டாருக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருப்பதாக. என்னுடைய வீட்டிலே தேவ சித்தத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போல செழிப்பான ஒரு தேசமாக என்னுடைய வீடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நீ இப்படி சொல்லணும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படி சொல்கிறது இல்லை. பாருங்க, நம்ம காலையில் எழும்புனா பிஸி லைஃப் சுற்றி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இல்லை, காலையில் எழும்புன்னு நீ சில விஷயம் செய்யணும். அப்படி உன்னுடைய வீட்டுக்கு மேலே நீ ஆசீர்வாதத்தை பேசு, ஆசீர்வாதத்தை நீ கூறணும், நீ சொல்லணும். இப்படி தான் உண்டு. அப்படி இல்லைன்னா வேதத்தில் சத்துருக்களுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, பார்த்திருக்க அள்ளித்து போயிடும், பார்த்திருக்க எல்லாத்தையும் அள்ளித்து போயிடும். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி நிலத்துக்குள்ளே குத்தின சிராம்ப மாதிரி நமக்கு நொதிச்சுட்டே இருக்கும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், ஆசீர்வாதத்தை, செழிப்பையும் சுகத்தையும் நீங்கள் முதலாவது விரும்புங்கள். விரும்புகிறவன் கர்த்தரை நம்பு. ஏனென்றா அவர் உனக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி கண்டிப்பாக இந்த காரியங்களை செய்வார். அதுக்காக அவர் சிலுவையில் மரித்தார், யாவற்றையும் செய்து முடித்தார். நீ அதை விரும்பு, அதை விரும்பு. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. அப்பொழுது தான் கர்த்தர் உன்னை நடத்துறது உனக்கு புரியும். அந்த செழிப்புக்கு நேராய், அந்த சுகத்துக்கு நேராய் தேவன் உங்களை நடத்துறது உங்களுக்கு புரியும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு இதைத்தான் சொல்லுகிறார். இவ்வளோ நேரம் நான் என்ன பேசணும் தெரியுமா? தேவனுடைய திருவுள சித்தம் நீ செழிப்பாய் இருக்கணும். தேவனுடைய திருவுள சித்தம் அந்த செழிப்பை அனுபவிக்கிற சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நீ கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்னது? தரித்திரத்துக்கும் குறைவுகளுக்கும் நீ ஒத்து போகக்கூடாது. தரித்திரம்ன்றது அது தேவ பக்திக்குரிய ஒரு காரியம் என்று நினைக்காது. அதை நீ வெறுக்கணும், அதை உடைக்கணும், அதை நீ ஒதுக்கணும். இது கர்த்தர் உனக்கு இன்றைக்கு சொல்லுகிற விஷயம். கர்த்தர் இதை உனக்கு சொல்கிற விஷயம். ஏன் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? ஏனெண்டா அவர் பண்ணின உடன்படிக்கையை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படும்படிக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எப்போ இதை தருவாரே? கடைசி கேள்வி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முடியும். எப்போ இதை தருவாரே? இந்த பலத்தை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தை எப்போ நமக்கு தருவாரே? வாசிங்க, உபாகம் 8:18 இருக்கு. அதுவும் உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. கவனமா கேளுங்க. இந்நாளில் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்நாளில் எப்போ அதை செய்ய தூங்குறார்? சொல்லுங்க. நாளைக்கு கிடையாது, நாளண்டே கிடையாது, அல்லது இன்னும் ஒரு 3 மாதம் 6 கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், ஆவியானவர் என்னை கொண்டு தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலே தேவன் அவருடைய உடன்படிக்கை உங்களுக்குள்ளே நிறுத்தும்படிக்கு, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து அனுபவிக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தேடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் அதை உங்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அவர் மரித்து யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு என்னை கொண்டு என்னை கேட்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை, உன்னுடைய குறைவுகள், உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி நீ ஐஸ்வர்யத்தோடு கூட நீ ஆண்டு வளர்ந்து பெருகி அதை அனுபவிக்கக்கூடிய சுகத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு அதை செய்ய ஆரம்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தீர்மானம். ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நான் விரும்ப போகிறேன். ஒவ்வொரு நாளும் என்னையும் என்னுடைய வீட்டையும் வீட்டாரையும் தேவன்